ஒரு மனிதன் இறந்ததன் பின்னர் அவனோடு இருக்கும் ஜின் ஷைத்தான் மலக்குமார்களுக்கு என்ன நேர்கிறது? அல்லாஹ் எனக்கு தெரியும். ஹதீஸ்ல எதுவும் அது வரல. ஜின் ஷைத்தானுக்கு மௌத்தாகலாம், சில நேரம் போய்விடலாம், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரிந்த விஷயம். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், ஜின்கள்ல ஒரு ஆள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல மர்ம நாள் வரும் மற்றும் உயிரோடு இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார். இப்லீஸ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஜூத் செய்யாமல் விட்ட போது அல்லாஹ்வினால் விரட்டப்பட்டார். அப்போது இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே கேட்டது என்னவென்றால், மறுமை நாள் வரும் வரையில் என்ன வாழ என்று கேட்டு அல்லாஹ் சரி என்று ஒப்புக்கொள். எனவே அந்த ஜின் மட்டும் மறுமை நாள் மட்டும் வரும் வரையில் வாழும். அதே போன்று மலக்குகளும் வாழ்வார். ஆனால் ஏனைய ஜின்கள் எப்படி மரணிப்பார்கள் இது பற்றியெல்லாம் ஹதீஸ்கள் சொல்ல மரணிப்பார்கள். அது உண்மை. எப்படி மரணிப்பார்கள்? ஒரு மனிதன் மரணிப்பதோட அவனுக்கு படைக்கப்பட்ட ஜின்னும் சேர்த்து மரணிக்குமா என்பது ஹதீஸ்கள்ல தெளிவுபடுத்தப்படாத ஒரு பகுதி. கைபான விஷயங்கள் ஹதீஸ்களோ குர்ஆன் வசனங்களோ இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு சொல்ல முடியும். மனிதன் மலக்கு மற்றும் ஷைத்தானுடன் படைக்கப்பட்டிருக்கின்றானா அல்லது ஜின் மற்றும் ஷைத்தானுடன் படைக்கப்பட்டிருக்கானா? என்னங்க சொல்ல வரப்பட்டால், ஒரு மனிதன் தூண்டுகின்ற சக்திகள் ரெண்டு. ஒவ்வொரு மனிதனையும் தூண்டுகின்ற சக்திகள் ரெண்டு. ஒன்று மலக்கு, இன்னொன்று ஷைத்தான். ஆனால் அந்த ஷைத்தானுக்கோ மலக்குக்கோ மனிதன் மீது எந்த விதமான ஆதிக்கமும் கிடையாது. ஒரு விதமான ஆதிக்கமும் கிடையாது. மனிதன் நாடித்தான் ஒன்றை செய்யலாம். தூண்டுபவர்களாக மட்டும்தான் அவர்களால் இருக்க. எப்படி என்னுடைய நண்பன் என்னை தூண்ட முடியுமோ அதே போன்று ஷைத்தான் என்னை தூண்ட முடியும், மலக்கும் என்னை தூண்ட. ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு பக்கத்தில் இருக்கிற நண்பன் தூண்டல் சொல்ல முடியாத தூண்டல். நாங்க இப்படி சொல்வது கூட உண்டு, உன்னாலதான் நான் செஞ்சேன் சொல்வது உண்மையில அவரால் அல்ல, நீ புத்தி கட்டத்துக்கு என்ன செய்யவர், அவர் தூண்டினார், அவ்வளவுதான் அவர் செய்தார் உண்மை. எனவே பக்கத்தில் இருக்கிற மனிதன் தூண்டுவது போன்றுதான் ஒரு ஷைத்தான் தூண்ட முடியும் அல்லது ஒரு மனக்கு தூண்ட முடியும். வேற ஒன்றும் இல்ல, வித்தியாசமா விளங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ணுக்கு தெரியலாத ஒரு வித்தியாசம் மட்டும்தான், வேற ஒரு வித்தியாசம். எப்படி மனிதன் ஒருவன் இன்னொரு மனிதனை தீமை செய்ய தூண்ட முடியும், நன்மை செய்ய தூண்ட முடியுமோ அதே போன்றுதான் ஒரு மனக்கோ அல்லது ஷைத்தானோ நன்மை செய்யவோ தீமை செய்யவோ தூண்ட முடியும். அவ்வளவு. இந்த எப்படி ஒரு மனிதன் தூண்டும் போது இன்னொரு மனிதன் மயங்கி அவனுக்கு பின்னால போயிடுறானோ அதே மாதிரி நடக்குது. எனவே அதுதானே தவிர இதுல வித்தியாசமாக வேறொன்று. முஸ்லிம் அல்லாதோருக்கு நாம் எப்படி ஷைத்தான் ஜின் பற்றி விளக்க முடியும்? நாங்க எப்பவுமே இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை படிப்பிக்கும் போது தொடங்குற இடம் ஒன்று, ஐனியும் தொடங்கும். மொரால் ஜின்லிருந்து மலக்கிலிருந்து தொடங்குறது இல்லை, இறை நம்பிக்கையிலிருந்து தொடங்கும். மொரால் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையிலிருந்து தொடங்கும். இரண்டாவது குர்ஆனோட அவரை தொடர்பு படுத்தும். பிறகுதான் இந்த ஒவ்வொன்றாக வரும். ஒரே அடியாக எல்லாத்தையும் சொல்ல போனால் அல்லது ஜின் ஷைத்தானிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமாக இருந்தால் அவன் இஸ்லாத்தின் பக்கமே சில்லத்துக்கு வரப்படும். அல்லது நான் இப்ப சொன்னது போன்று ஒரு உண்மையை வழங்கப்பட சொல்லலாம். இந்த உலக இயக்கம் யாருமே ஒத்துக்கொள்வார். முகமது அப்துல்கிட்ட நான் சொல்றது நீங்க பெரிய விலைக்கு சொல்ல வேணாம், வித்தியாசமா விளங்கிட்டா குழப்பமா மாறுது. முகமது அப்துல்கிட்ட இமாம் முகமது அப்து உங்களுக்கு தெரியும், ஈஜிப்ட தப்சீர் மனார் பெரிய ஒரு தப்சீரே இல்லை. அவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டார். இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்தை கேட்டார். இப்ப முகமது அப்து கேட்டார், நீ நம்புறையா ஒரு தாவரம் ஒரு கோள் இது இயங்குறது நம்புறையா? ஓ நம்புற. அதை இயக்குறது எது? அந்த தாவரத்தை அந்த அந்த கோளை இயக்குறது எது? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தாவரத்துல ஒரு காயை நாங்க பார்ப்போம். இந்த காயை அழகா பெட் பண்ணி, ஒரு தேங்கையை பார்த்தா அதுக்கு ஒரு பெக்கிங் உண்டு, வாழைப்பழம் பார்த்தா அதுக்கு ஒரு பெக்கிங் உண்டு. பெக்கிங் எங்கின்னு வந்து கீழே தோண்டி பார்த்தா ஃபேக்டரி உண்டு. வெறும் தாவரத்துக்கு அந்த அறிவு இருக்குதா? இப்படித்தான் பெக் பண்ணணும். அது எங்கின்னு வந்து அவர் சொன்னார், இது இந்த இயற்கையாக்குள்ள சில சக்திகளோட செயற்பாடு, பூமிகளுக்கு இயற்கையான சில சக்திகளோட செயற்பாடு. அதுதான் நாங்க சொல்றோம், மனக்குன்னு நாங்க சொல்றோம், நீ சொல்ற சக்தி, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ அதுக்கு சொல்ற சக்தி இயற்கைன்னு பேர் சொல்றாய், நாங்க அதுக்கு வேற ஒரு பேர் சொல்றோம்.
மலக்குன்னு சொல்றோம். மலக்கு என்ற சொல்லும் இந்த சொற்கள் தான் வித்தியாசமே தவிர விஷயமும். அதாவது நீயும் ஒப்புக்கொள்றாய் இந்த வெறும் இந்த தாவரத்துக்கு இந்த பூவையோ இந்த காயோ உருவாக்கலாம் நீயும் ஒப்புக்கொள்ற, நானும் ஒப்புக்கொள்றேன். அப்ப யாரு நீ சொல்ற அதுக்கு இயக்கு, நான் சொல்ற மலக்கு, அதான் வித்தியாசம் ரெண்டு. முகமது அப்துல் சொல்ற எப்படி விளங்கப்படுத்தி காட்டினா சார். அப்ப ஒரு நாள் இது பிழைய விளைப்படா எதாவது முகமது அப்துல் சொல்ல வரல, இயற்கை வேறொரு பேர் மலக்குன்னு சொல்ல வரல. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விளங்கப்படுத்துவோமாக இருந்தால் இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்ப அவங்க கருத்து புரிஞ்சு கொள்வாங்க என்று இமாம் முகமது அப்துல் விளக்கம் சொல்றாங்க. மலக்களுக்கும் சுவர்க்க நரகம் உண்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மலக்கள் பாவம் செஞ்சா தன் நரகத்துக்கு போற, சுதந்திரமாக செயற்பட்டால்தானே அவங்க சுவர்க்கத்துக்கு போற. அந்த ரெண்டும் அவங்களை பொறுத்தவரை இல்லை. நிராகரிப்பாளர்கள் இணை வளர்ப்பாளர்கள் மீதும் ஒரு மலக்கு இருக்கிறாரா? அதை ஏற்கனவே நான் சொன்னது போல அது பாருங்க, மனிதர்கள் எல்லாருக்குமே மலக்கள் இருக்கிறார். மனிதன் தான் நிராகரிப்பாளனாக மாறுற. அந்த மலக்கல் மலக்கவன நிராகரிப்பான்னா மாற்றி விட்டு இல்லை, அந்த மனுஷன் தான் நிராகரிப்பான்னா மாறு. பிறைய வழங்குறதான வர கேள்விகள் தான் எல்லாரும் நினைக்கிற அப்படின்னா, நான் நன்மை செய்யறதுக்கு மலக்கு தான் காரணம், தீமை செய்யறதுக்கு செய்தான் காரணம். ரெண்டு பேரும் காரணம், ரெண்டு பேரும் தூண்டத்தான். நாங்க தான் அந்த முடிவுக்கு வரோம். நன்மை செய்வோமா தீமை செய்வோம் முடிவுக்கு நாங்க தான். அத மலக்கோ அல்லது குறிப்பிட்ட அந்த சைத்தானோ தூண்டுபவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுவும் நீங்க ஏற்கனவே கேட்டவங்க கேட்டீங்க சேர்ந்த கேள்வி அவசியம் உண்மையில. பிரபஞ்ச இயக்கத்துக்கு மலக்கள் இருக்கார்கள் என்றால் பூமி முறையாக சூரியனை சுற்றுவது ஏனைய கோள்களை சுற்றுவது எல்லாம் மலக்குகளின் செயற்பாடாகுமா? பூமியின் பிரபஞ்சத்தில் ஒன்றுதானே, அதே வேறையா சொல்றீங்க. பிரபஞ்சம் அதுல பூமியின் சேர்ந்து அடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பௌதீக விதிகளை கண்காணிப்பதுதான் மலக்கிடவே. இல்லாட்டி பூமியை இழுத்துன்னு சுத்துறில்ல மலக்கு. ஏன் அப்படி சொல்லியா வருது? மலக்கள் ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து பூமியை கட்டி இழுத்துன்னு போறாங்க. இல்ல, கட்டி இழுத்துன்னு சுத்துறாங்க. அப்படியே அல்லது மழை பெய்யுதுன்னு சொன்னால் மலக்கள் வானத்தின் தண்ணி அள்ளி ஊத்துறதுல இருக்க. அது குறிப்பிட்ட ஒரு பௌதீக விதிகளுக்கு ஏற்ப நடக்கும். அதை கண்காணிப்பதுதான் மலக்குகள். அது எல்லாத்தையும் பூமி மட்டுமல்ல முழு எல்லாத்தையும் சேர்த்து அடக்கும். எனவே நான் ஏற்கனவே சொன்னேன், நேரத்தோட சொன்னேன், பௌதீக விதிகளுக்கும் மலக்குகளுக்கும் என்ன தொடரும். அல்லாஹ் ஒரு நாளும் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சும்மா வச்சு இல்லை, கொஞ்சம் பேர் கையில விட்டு இழுத்து சுத்து கண்டு வைக்கிறது. மாற்றமாக அதுக்கு சில பௌதீக விதிகள் சில சக்திகள் எல்லாமே இருக்கு. அதுக்கு ஏற்ப அது இயங்கும். அதை கண்காணிக்கிற பொறுப்பைத்தான் அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையைத்தான் நாங்கள் இதோடு நாங்கள் முடிப்போம். சுப்ஹானல்லாஹ்.